இன்றைக்கி நான் உங்களோட ஒரு புது வீடியோக்கு வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக்ஸ் ஃப்ரூட் லெவல் 1 மேக்ஸ். அக்கௌண்ட் பேர் பிளாக்ஸ் ஃப்ரூட் 1 மேக்ஸ் 99987. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் கேம் ப்ளே தான் போகிறோம். சரி வாங்க கைஸ் விளையாடலாமா? நான் இன்னொன்று அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் பிளாக்ஸ் ஃப்ரூட்டும் விளையாடுவேன். அதில் வந்து லெவல் நான் 1900 சம்திங். ஸோ எனக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட்டை பற்றி நல்லா தெரியும். அட் த சேம் டைம் சரி விளையாடலாம், ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே கைஸ், உள்ளே போடா கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. இருங்க கைஸ், நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், ஜாயின் பண்ணியிருக்கேன். மொபைலில் தான் விளாட்றோம், பிசியில் எனக்கு ரெக்கார்ட் பண்ண தெரில. ஸோ கோச்சுக்காதீங்க கைஸ். ஓகே, வந்திருக்கு. எப்போ லோடிங்கை வரும்னு தெரில. ஸோ நான் லோடிங்கை வந்ததுக்கடுத்து பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக ஃபைனலி வந்துருச்சு. ஓஹோ, இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா இப்போ? ஓகே கைஸ், ஒரு வழியாக ஃபைனலி வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்வாடுக்கு போட போகிறேன் கைஸ். ஸோ ஸ்வாடுக்கு போட்டு முடிச்சதுக்கடுத்து பிளாக்ஸ் ஃப்ரூட் வந்ததுக்கடுத்து ஒரு ரீசெட் கோடை யூஸ் பண்ணி திரும்ப நான் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கே வந்துடுவேன். அப்புறம் ஆஃப்லைன் கிரைண்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆஃப்லைன் கிரைண்டிங்லாம் இருக்கும் கைஸ். இருங்க, ஒரு 3 4 5 6 பேராக சேர்த்து வச்சு சரி வாங்க அடிப்போம். எங்கே ஓட பார்க்குறேன்? ஓடுறா பவர அடிப்போம் அடிச்சுக்கிட்டே அடி. நான் வந்து டபுள் டைம் எக்ஸ்பி கோட்லாம் யூஸ் பண்ண எதிர்பார்க்கல கைஸ். நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இந்த ஃபவுண்டெயினில் இல்லைன்னா அப்பர் ஸ்கைலெலாம் இருக்கும்போது தான் கைஸ் யூஸ் பண்ணுவேன். கீழே வேறு விழுவுறான் கைசிவன் ஒருத்தன். அதான் அடி அடிச்சு நொறுக்குடாடே. லெவல் 5 போயிருக்கேன். இதில் வச்சு நம்மளால் ஒரு கட்டணம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, கட்டணம் 1000 ரூபாயில். கட்டணம் 1000 ரூபாயா கைஸ்? ஐயோ ஆமாம். சரிங்க, இங்கே செஸ்ட் இருக்கும். அந்த செஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு 1000 ரூபாயை எடுத்துருவோம். எங்கடா செஸ்ட்டு? இந்த ஒன்று இருக்குது கைஸ். என்னது இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வச்சிருச்சு. என்ன அப்டேட்டு? என்ன இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுது. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து 929 இருக்குது கைஸ். அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, வாங்க அதையாச்சும் போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறாடி ஒருத்தன் ஃபோனில் விளையாடுறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை கைஸ். அது என்னது கைஸ் இது? நான் காண்டா இருக்கிறோம் எனக்கு. டே கைஸ், என்ன கைஸ் இது மறைஞ்சிக்கிட்டே இருக்குது? ஏன் நான் இப்போலாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் என்ன தெரில. சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அதாச்சும் பண்ணணுமா என்ன? கட்டானா வாங்கிடுவோம். கட்டானாடா டே, யாருக்கிட்ட டே முடிஞ்சா வாடா டே. காஷ் இங்கே பாருங்கள், ஃப்ரூட் நோட்டிஃபைடு 2 என்ட்டு வாஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஆத்தாடிட்டு இவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்கடா போவோம்? இதில் ஒரு 3, இதில் ஒரு 4, 5 போட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, மீதியில் 5 போடுற தப்பு இல்லை. அப்படியே நம்ம அடிக்கடி டேஷ் பண்ணி தாங்க. கம்னர்றா ஆட்டங்கு. இவங்களை அடிக்கிறதுக்கு
நான் இவங்களில் ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்து வச்சு இவன் என்ன காய்ஸ் அந்த அப்பளம் ஒருத்தன் அடிச்சோம்ல அவன் என்ன இங்கே வரான். கொயட் ட்ரெஸ் போடி அடிச்சு நோருக்கு கொஞ்சம் வாய்ஸ்லாம் அப்படி இப்படி தான் கேட்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் கேட்குதுன்னா சவுண்டெல்லாம் கேட்குதுன்னா மன்னிச்சுக்கோங்க. அந்தளவுக்கு பெரிய எடிட்டர் கிடையாது நம்ம. அடிச்சு நொறுக்கடா இப்போ அடிப்பேன்டாண்ணா, விடாமல் அடிப்பேன்டா. டே யாருக்கிட்டே அண்ணெல்லாம் ப்ரோ பிளேயரு. அடிச்சிட்டோம் கைஸ், பரவாயில்ல. ஓ கொஸ்டின் முடிஞ்சிச்சா? கொஸ்டின் எடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஸ்டின் எடுக்காமல் அடிச்சு என்ன பிரயோஜனம்? சரி கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 25 லெவல் டார்கெட்டு, ஒரு 25 போயிட்டோன்னா முடிஞ்சுப்பா. 25 போகணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தன் அவனா டேஷாக அனுப்பிக்கிட்டு இருக்கான், கடுப்பாக இருக்குது. போடாடே அடிச்சு நொறுக்கடாடே தம்பி, அடிச்சு நொறுக்கடாடே ஒருத்தனை விடாதடா. இதே வேற ஒரு ஹேங்கு. அச்சு நொறுக்கு இதை வேறு அப்புறமா கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணுங்க சார். ஓகே கைஸ், ஓகே அடி அடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தன் அடிக்கிறமாடா தம்பி, நீ தான் இப்போ எனக்கு வலி. அடி சாவுடா ஆச்சாச்சி. ஹாய்ஸ், இன்னும் 2 லெவல் போயிட்டு கூப்பிட்றேன். உங்களுக்கும் போர் அடிக்கும் பார்த்து கைஸ். 2 நிமிஷம் கடின போராட்டத்துக்கு அடுத்து ஃபைனலி நம்ம வந்து லெவல் 10 போயிட்டோம். சொல்ல கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம தான் டுப் டேஷ் எனர்ஜி எல்லாம் காலி. இதை நம்ம வந்து டிஃபென்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஜங்கிளில் வந்து கொரில்லா இருப்பாங்க, காட்டு மிராண்டி பயிலுங்க. அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி அடிப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாங்கணும்ல. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் டிங்கி எடுத்துக்கிட்டு ஸ்லூப் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போவோம், அவ்வளோதான். இங்கே நம்மளுக்கு எவனாச்சும் கீழே பிளாக் ஃப்ரூட்டு போட்டு வச்சுருந்தா இப்போயே ரீசெட் கூட யூஸ் பண்ணி பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டு சூப்பராக விளாட்லாம். ஆனால் ஒருத்தனை போட மாட்டானே. போடுவான் மாட்டா. அப்புறம் இவங்க எல்லாமே ஓகே தான். இவன்ட்டையாச்சும் ஹெல்ப்பு கேட்டு பார்ப்போம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஒருத்தனும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவோம். நம்ம என்ன ரேஸு? ஹியூமன் ரேஸா? கிழிஞ்சது போங்க. ஓகே கைஸ், ஜங்கிளுக்கு வந்தாச்சு. நாங்களாம் இப்போ அந்த டைலாக் பேர் என்ன கைஸ்? கேண்டி எக்காட்டி இதை வச்சு என்னடா பண்ணுறது? ஐஸ் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏதோ கேண்டி எக்கா, ஏதோ இன்ட்டு 72வா? எனக்கு ஒன்றும் புரியலை. சரி வாங்க கைஸ், ஃபஸ்ட் எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை எவன்கேச்சும் அண்ணே ஃப்ரூட் விடுங்கன்னு சொல்லி கெஞ்சலாமா? இல்லை நம்ம வந்து ஃபவுண்டைன் போடலாமா? சொல்லுங்க கைஸ், சொல்லுங்க. ஓகே, கேண்டி எக்கி இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தனுக்கும் தெரியல கைஸ். சரி நான் இவன்கிட்ட ஃப்ரூட் டிக்கெட்டு பார்க்க என்கிட்ட தான் சேட்டே இல்லையா, அப்புறம் எப்படி ஃப்ரூட்டு கேட்பேன்? பேசாமல் என்னோட இன்னொன்று ஐடியா எடுத்து அதில் வந்து இதுக்கு ஃப்ரூட்டு கொடுக்குவா. சரி வேணாம், நம்ம விளாண்டே எடுப்போம், இதுக்கு தேவையில்லாமல். இப்போ வந்து 6 குரங்கு பயில்களை அடிக்கணும். அவங்கள அடிக்கிறதுக்குள்ள சரி கைஸ், 6 குரங்கு பயிலில் அடிச்சுட்டு கொரில்லா கோஸ்ட் வரும்போது கூப்பிட்றேன் கைஸ். இங்கே ஒரு பயங்கரமான ஒருத்தன் வந்திருக்கான், காமிக்கிறேன் பாருங்கள். எப்போடாடே உன்ட்டெல்லாம் பேச முடியாதுடா. இந்த இவன் தான் கைஸ். அண்ணே ஃப்ரூட்டு கொடுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணுவோம், புரியுதான்னு பார்ப்போம்.
கொடுக்க போகிறான். ஐயா ஐயா ப்ளீஸ் கைஸ். ராக்கெட்டு சரி எது கச்சாலும் ஓகே. ஏ குர்ரா டே ராக்கெட் வச்சு நீ என்னடா பண்ண போகிற? கைஸ் போட்டாங்க கைஸ். ஒரு ஃப்ரூட்டு கூட கிடைக்கல. வந்தான் இந்த மங்கியெல்லாம் அடித்தான் ஏன்னு தெரில. அவன் ஒரு மங்கியாக இருப்பான் போல். ஓகே கைஸ் நம்ம திரும்ப கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஒரு 15 நிமிஷம் மற்ற வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே அடி 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 அடிச்சு நொறு கடை. அச்சு நொறுக்கு 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 நொறுக்கலாம். ஏதோ அங்கே ஒரு பிளாக் டாட் மாதிரி ஏதோ ஒன்று காமிக்குது. போயிடுச்சு. இது என்னன்னு தான் தெரியலை. சரி கைஸ் அப்புறம் இவங்களெல்லாம் அடிக்க எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். அது சொல்லித்தரேன் கைஸ். பாருங்கள் ஒருத்தனை கூப்பிட்டீங்களா இன்னும் 2 பேரும் அடிக்கணும். சரியா 2 பேரை கூப்பிட்டுக்கோங்க. 2 பேரை கூப்பிட்டுட்டு அப்படியே இந்த கிணத்துக்குள்ளே வாங்க. வந்துட்டு அப்படியே மேலே போங்க. அதுக்கடுத்து அப்படியே இன்னும் ட்ரிக் ஒர்க் ஆகணுமே. சரி கைஸ் மறந்துடுங்க ட்ரிக் ஒர்க் ஆகலை. அப்படியே அட்ரா 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 ஓய் தெட்டி நான் 2 யூஸ் பண்ணோம். அண்ணே வந்து மல்டி டேலண்டட் பர்சன். ஓகே கைஸ் ஓகே லெவல் 14 போயாச்சு. இருங்க கொரில்லாக்கு எவ்வளோ, கொரில்லா கிங்குக்கு எவ்வளோ பார்ப்போம், கொரில்லாக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது படி பண்ணுவோம். ஓகே கொரில்லாஸ் 15. சரி பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரே ஒரு மங்கி வச்சா போதும். கிங்குக்கு எவ்வளோ 17 இல்லை 20. சரி வாங்க போய் ஒரே ஒரு மங்கியை மட்டும் அடிப்போம் போதும். ஸ்ப்ரிண்ட்டே போடுறான். கலெக்டாட்டே என்ன கைஸ் கரெக்டாக செட்டிங்ஸ் வரல. சரி கவலைப்படாதீங்க. போட்டு நொறுக்கு. ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ஸ்வாடுக்கு போட்டுருவோம். அங்கே யாரோ வராரு 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 அண்ணே. கைஸ் அங்கே எவனோ ஒருத்தன் வரான். அந்த ஃப்ரூட்டு கொடுப்பானான்னு பார்ப்போம். இது ஏன் போட்டா ப்ரோ உங்களுக்கு வேணால் நீங்கள் சொந்தமாக போட்டு எடுத்துக்கோங்க. போயிட்டாங்க கைஸ். சரி வாங்க நம்ம வந்து கொரில்லா கொஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு வருவோம். ஏன்டா ரொம்ப வளவலன்னு பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க. எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஓகே கொரில்லாஸ் வாங்க வாங்க கொரில்லா. கொரில்லா என்ன கொரில்லா 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 கொரில்லா. டோட்டலாக 4 கொரில்லா இருப்பாங்க கரெக்டா. ஒவ்வொருத்தனா அடிப்போம். வேணாம் 4 பேரையும் கூப்பிட்டு வந்து அடிப்போம். நம்மளோட ஸ்வாட் பவர் தான் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிரேட்டாக. 4 பேர் அடிச்சுட்டு அடுத்த 4 பேர் ரிஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த 4 பேர் அடிப்போம். அப்புறம் ஒரு 5 லெவலு போனால் நல்லாயிருக்கும் தான். ஆனால் 3 லெவல் தான் போகும். ஈக்குவேஷன் படி பார்த்தா 3 லெவல் தாங்க போகும். போட்டு அடிக்கிறான். அடிக்கிறான். செய்யாத மரம் ஒன்று விழுந்தது கீழே. ஸ்வாடக்கணாடே இருக்கு எக்யூப் பண்ணியாச்சா. இப்போ வாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டாடே. அண்ணன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா. அண்ணன் தான்டா ப்ரோ பிளேயர் ஆஃப் ராம்நாதபுரம். ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பைக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க. ஐயா ரொனால்டோ ப்ரோ தம்பிக்கு கொஞ்சம் கில்லு. யோ ஒரு கில்லி. ஐயோ டிடி இங்கே தான் இருக்கீங்களா அண்ணே. நன்றிண்ணே அண்ணே கில்லு மட்டும்தானே அண்ணே.
அண்ணே கில்லு மட்டும்தானே. எஸ் அவன் எத்தனாவது லெவலு? அவன் எதுக்கு இந்த இடத்துக்கு வரான் தேவையில்லாமா? இல்லை லூஸ் ஆகிருப்பானோ? இருக்குமோ? ஒரு வேளை இருக்குமோ லூஸ் ஆகிருப்பானோ? இவங்களெல்லாம் அடிச்சுட்டு கூப்பிட்றேங்க. இவங்களை அடிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். கைஸ் லெவல் 20 போயாச்சு. மாசா போயிட்டோம்ல கைஸ். எப்படி கைஸ் மாஸ் பண்ணுறேண்ணா? சரி லெவல் 20 போயாச்சு. அதுக்கு என்ன குரங்குகளின் ராஜாவை அடிக்க வேண்டியது. இங்கே ஒரு பையன் இருக்கான் கைஸ். அவன் வந்து குரங்கு மாதிரியே பண்ணுவான். குரங்கோட ராஜான்னு சொல்லுவான். சரியா? அவன் பேர் கூட கொரில்லா கிங்குன்னு ஆரம்பிக்கும். இன்றைக்கி அவனை போய் அடிக்கிற அடியில் தரன்னு சாக போகிறான். இங்கே சில பல ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு ஏதாச்சும் பிளாக் ஃப்ரூட்டுக்கு தேருதான்னு சொல்லி பார்ப்போம். தேரும் போது காமிக்கிறேன் காய்ஸ். இங்கே நம்ம இந்த பக்கி பையில வந்து ஆஃப் ஹெல்த்து கொண்டு வந்துட்டோம். போட்டு அடிக்கிறான் காய்ஸ். ஆனால் செத்துட்டேன். நான் நிறையா சர்வர் ஜாயின் பண்ணி பார்த்தேன். ஆச்சும் ஃப்ரூட்டு கீழே எங்கேயாச்சும் அவங்கெல்லாச்சும் ட்ராப் பண்ணி விட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படின்னு ஒன்றும் கிடைக்கல கைஸ். அந்த நைட் லாஸ்ட்டு தி ஹோப். அப்புறம் வந்து ஒரு லாஸ்ட்டாக சர்வர் ஜாயின் பண்ணேன். எப்போ போலதே அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அதோட அப்படியே அந்த சர்வர்லேயே ஒரு கொஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போடா பாட்டு பயிலே கொரில்லாக்கு. இங்கே ஒரு வாட்டி சாப்பிடுச்சா நீ என்ன பெரியாளா போட்டாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கான் கைஸ். தான் பாட்டு கைஸ் பிளான் பண்ணி அடிக்கிறான். போடா வெளியே. பாட்டு வெளியே அடிச்சிடாதரா. சும்மா அண்ணே சும்மா தானே சொன்னேன். போட்டு அடின்னு அடிக்கிறான் இவன். தடி இவன் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். ஐயா எட்டி ப்ரோ தராசு கடைக்காரரு ஏதாச்சும் மிச்சம் இருந்தால் கொடுங்களேன் அண்ணே. கைஸ் அவர் ஸ்பின் பண்ணுறாரு. கேட்போம் கடை காணா. ப்ரோ ஏதாச்சும் தாங்களேன். ஐயா எட்டி ப்ரோ எட்டி யோ ஐயா போகாத ப்ரோ. ஏதாச்சும் கொடுத்துட்டு போ ப்ரோ. கேட்குதா? யாராச்சும் இருக்கீங்களா? ஒன்றுமே கேட்கல. ஐயா எட்டி ஏதாச்சும் கொடுங்கய்யா ஐயா. அவ்வளோதான் கைஸ். போயிட்டாரு கைஸ். அவரும் போயிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். எல்லாம் முடிஞ்சு. நிறைய பேர்கிட்ட பூச்சி பார்த்தேன். படுத்து பார்த்தேன். ஒருத்தனும் ஒன்றும் பண்ணலை. பெரியாடே உன் அடிக்கலடா. நீங்களா பெரிய ஆளாடா. நினச்சேன்டா. அதுக்கு தான்டா இப்படி பண்ணேன். வெளியே போடா பாட்டு வெளியே போடா வெளியே போடா. அண்ணன்லாம் அடிக்க முடியாதுடா. அடிச்சிட்டான். என்னடா ஒரு வாட்டி தானடா அடிச்ச. நான் எத்தனை வாட்டி அடிச்சு போட்டிருக்கேன். மெயின் அக்கௌண்ட்டில் வந்தேன். 1 ஷாட். நீலாம் வாயை பேசவே கூடாது. நீ என்ன விஷயம் இப்படி அடிக்கிறான்? இருங்க ஒரு 100 HP வரணும். வச்சுக்கிறேன்டா. அடிக்காதடி. அப்போ பாரு. கைஸ் வெயிட் பண்ணுங்கோ கைஸ். இவனை லாஸ்ட்டாக ஃபைனல் ஷாட் அடிப்பான்ல அப்போ உங்களை கூப்பிட்றேன் கைஸ்.
இவனை ஃபைனல் ஷாட் அடிக்கும்போது கூப்பிட்றேன். கைஸ் தேடி பார்த்தேன், அலைஞ்சு பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஃப்ரூட்டுங்கிற ஒன்று மட்டும் கண்ணில் காட்டவே இல்லை. நிறைய பேர் ஸ்பின் பண்ண தான் வந்தாங்க, ஆனால் ஒருத்தனும் தரலையே. ஏ ஏ ஏ எங்கே ஓடுற? இந்தா வா, என்கிட்ட வா. என்ன கைஸ் வர? என்னடா மறந்துடுச்சு. சரி கைஸ், ஒன்றும் எனக்கு புரியல, இந்த அப்டேட்டே புரியலை, அவ்வளோதான். இதெல்லாம் மரத்தை சாய்க்க முடியல எல்லாம் புத்தா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நிலாவை பாருங்க காய்ஸ். டி நாங்கள் ஏதோ பார்த்துட்டோம் கைஸ். திரும்ப அந்த இந்த சாக்கு வேவைக்கு பாருங்க பறக்க விடும். அப்படி சொல்லலாம், அப்படிதான் எல்லாம் அப்படிதான் கைஸ். ஆனால் எனக்கெல்லாம் தெரியும். கேண்டி எக்கு கேண்டி எக்கு இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? 120 இருக்குது கைஸ். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே நான் கொரில்லா கிங் அடித்தேன், நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ அப்போ அடித்தேன், ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணான் எனக்கு. ஆனால் ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணல. ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள ஃப்ரூட்டாச்சும் ஸ்பின் பண்ணியிருக்கலாம்டாடி. இதுக்கெல்லாம் நான் வசர மாட்டேன். யாருக்கிட்ட அண்ணன்லாம் இப்போ ப்ரோ பிளேயரு வெளியே போடாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாட்ஸை காமிக்கிறாங்க. இதுதான் என்னோடய ஸ்டாட்டு. ப்ரோ அச்சிபிக்கு போடுங்க ப்ரோ அப்படின்னு எவனோ ஒருத்தன் கற்று வந்துடும். அப்புறமா போடலாம் தம்பி. இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நானும் இப்படி பண்ணுறேன். ஒரு 70 வரட்டும் கைஸ். 70 வந்ததுக்கு அடுத்து போவோம். நினச்சேன்டே, நான் உன்னோட கிரிமினல்ரா. அண்ணன் வந்து உன்னோட கிரிமினல். அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். கொடுத்துவான் பரி பகில கைஸ். நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல, அப்படியே விளையாண்டுட்டே பேசுகிறேன். ஏன்டா இவன் கீழே குதிக்கிறானுங்க இருக்கு. கீழே குதிச்சுக்கிட்டு இருக்கான். எப்போ சாக போகிறான்னு தெரியல. கீழே குதிச்சு இவன் ஒருத்தன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கும். கடுப்பாக வருது. எப்போடா நான் அப்போ மேலே போய் கொஞ்சம் நான் கேம்ப் வச்சுக்கிறேன். கேம்ப் அடிக்கிற ஷோ இருக்கே, முன்னாடியே ஒருத்தன் இருக்கான், அப்படியே கேம்ப் அடிக்கலாம். அந்த ஷோ இருக்கே ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் மட்டும் தான் நல்லா தெரியும். போடா வெளியே, போடா கைஸ். 1 ஷாட்டு கைஸ். இப்போ ஒரு அடி அடிச்சேன்னா செத்துருவான். சீக்கிரம் போகணும். அதுக்குள்ளெல்லாம் இதாக மாட்டான். ஃபுல் ஹெல்த் வந்திருக்காது, இருந்தாலும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ போகணும். வரல ஃபுல் ஹெல்த் வந்திருக்காது, இருந்தாலும் வெளியே போடாதே பாட்டு. அவ்வளோதாங்க 27 அப்படி அப்படின்னு போகுது. கடைசி வரைக்கும் இந்த லெவல் 30 ரீச் பண்ணாது போலையே. இந்த ஒரு 30 ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்பையாயிரும். சரி, நான் சேட்டெல்லாம் அன்லாக் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்போ வரும் தெரியல. ஸோ இப்போ நான் வேறு சர்வர் போகிறேன் கைஸ். நான் சர்வர் போய் ஏதாச்சும் ஒருத்தன் ஃப்ரூட்டு தர வரைக்கும் நான் போய் பார்க்குறேன். ஓகே, வரேன் கைஸ். இதோட அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை மணி நேரமாக நானும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஃப்ரூட்டுக்காக கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். சரி, லெட்ஸ் கோ ஃபார் another 1 hour கைஸ். இதுக்கு மேலே முடியாது கைஸ், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை கைஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா கோடு போடுற இடம், ஷாப்பில் கண்டு கோடு போடணுமா? எங்கடா கோடு போடுற இடத்த காணா? எங்கடா போய் கோடு போடுவேன்? கோடு எங்கடா போடுவேன் சொல்லுங்கடா. இந்த இருக்குது. சரி இருங்க, ஏதாச்சும் ஒரு கோடை போடும்.
பிளக்ஸி இதை போட்டு வாங்க கைஸ் ஒரு அரை மணி நேரம் கிரைண்ட் பண்ணுவோம். ஒரு இந்த 20 நிமிஷம் ஃபுல்லாக கிரைண்டிங் மோடு கைஸ். கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த 20 நிமிஷம். ஓகே கைஸ், நீங்களும் இந்த 20 நிமிஷம் என் கூடயே இருக்கீங்கன்னா இருங்க. ஏன்னா ஃபுல்லாக கிரைண்ட் தான் கைஸ். இதுக்கு மேலே அப்படியே அனிமி பார்ப்பீங்கன்னா சொல்லுங்க கைஸ், நம்மளும் அனிமி பார்ப்போம். ஆனால் இந்த தமிழ் டப்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இவ ஜுஜுட்சு கைசன் ஓகே தான், ஜுஜுட்சு கைசன் தான் தமிழ் டப்பு நல்லா பண்ணியிருக்கலாம் தமிழ் டப்பை. பட்டு ஓகே சரி பரவாயில்ல. எதுக்கு நான் இப்போ இந்த டாபிக் எழுத்தேன் தெரில, சரி விட்டுருங்க. எப்படியாச்சும் நம்ம ஒரு 50 லெவல் போய் ஸ்பின் பண்ணி ஒரு புத்தா கச்சிருமா, அவ்வளோதாங்க போதும். அது போதும் எனக்கு. தேட்ஸியே அசால்ட்டாக போயிடலாம், அவ்வளோதான். அதோட ஒரு தேட்ஸியே அசால்ட்டாக போயிடலாம் கைஸ் புத்தா கச்சிச்சுன்னா. கரெக்டாக போடும்போது நான் வரேன் பாருங்க கைஸ். நான் எவ்வளோ பெரிய லூஸு. ஓகே ஓகே, ஒரே ஒரு அடி வச்சுட்டேன். ஐயோ எக்ஸ்பி வேறு வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன். இவனை அடிச்சுட்டு யூஸ் பண்ணியிருக்கலாமோ, இவனை அடித்து லாஸ்ட்டாக ஒரு அடி அடிக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கலாமோ. என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி நம்மளுக்கு என்ன அடி. யோ திஸ் இஸ் நாட் ஃபேர். இது வந்து என்னோடய எஃபிஎஸ் ப்ராப்ளம். எக் ஈவெண்ட்டெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியலை. எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஏதோ எக்கு மார்க்கெட் ஏதோ ஸ்டாக்குலாம் வந்துச்சு, ஒன்றும் புரியல. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இறாடே நான் வந்து அடிக்கிறேன்டா இறா. முடிச்சிட்டான். அடி அடிச்சு போட்டு கோயட்ரஷ் அடிக்கிறான் நல்லா அடிக்கிறான். தம்பி என்னப்பா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இருங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹெச்பி ஏறட்டும், அப்படியே ஸ்ப்ரிண்ட் ஆகி போகலாம். இதுக்கு மேலே பவர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறான். இந்த பவர் ஆனால் நல்லா இல்லை கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். இந்த பவர் நல்லா இல்லை. இதுக்கு டபுள் கட்டனால அவ்வளோ ஃபஸ்ட்டு பவர் ஓவர் பவர்டுன்னு சொல்கிறேன். டபுள் கட்டனால அவ்வளோ ஃபஸ்ட் பவர். இப்போ நம்ம அந்த இதுக்கு பைரட் வில்லேஜுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு டபுள் கட்டணம் வாங்குகிறோம் கைஸ். ஐயோ இந்த கட்டணம் வச்சுக்கலாம், அடுத்த இடம்லாம் போகவே முடியாது. இந்த கட்டணம் வேஸ்ட்டு கைஸ். இந்த கட்டணம் இன்னும் 1 ஷாட்டு கைஸ். அவனுக்கு 1 ஷாட்ரா ஓடு. அப்படியே ஒரு 31 ஓகே 31 வரைக்கும் போயிடுச்சு கைஸ். பரவாயில்ல, நைஸ், நாட் பேட். ஓகே வாங்க அடுத்த இது போகலாம். ஓகே அதுக்கு முன்னாடி இருங்க செட்டிங்ஸில் போய் டேமேஜ் கவுண்டரை கொஞ்சம் ஆனே பண்ணி வச்சுக்குவோம். தேவைப்பட்டாலும் போடணும், சும்மா ஆன் பண்ணி வச்சுக்குவோமே. அதுக்கு முன்னாடி எதுக்கும் இங்கே வந்து எதுக்கும் ஒரு வாட்டி ஃப்ரூட் எங்கேயாச்சும் சும்மா தெரியாமல் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு தேவையில்லனா விட்டுட்டு போயிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் விட்டுருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். நான் வந்து ஒரு 30 சர்வர்கிட்ட போயிருப்பேன். நிறைய சர்வரில் ஸ்பின்லாம் பண்ணாங்க, ட்ராப் பண்ணாங்க. எங்கே சீல நான் போய் பிடிச்சிடலான்னு பார்த்தேன், முடியலை. ஒருத்தனுக்கு ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போர்ட்டல் கச்சிச்சு. அவன் புத்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னும் பார்ப்பான் போல் டப்புன்னு ஹீட் பண்ணுறான். என்ன பண்ணுறது, நம்ம எங்கேயாச்சும் கொடுத்துருக்கலாம், கொடுக்க மாட்டாங்க உண்மை. சரி வாங்க கைஸ், நம்ம பைரட் வில்லேஜுக்கு போவோம். அந்த இருக்குது. பாபியெல்லாம் மிஸ் பண்ணுறோம் கைஸ். பாபிக்கு பதிலாக தான் இப்போ செஃப்பை மாற்றிட்டாங்க. செஃப்பே வந்து ஒன்று பழக்கிறோம் டேரா. ஆமாம் கைஸ், இதுக்கு மேலாம் நம்ம வந்து ஒரு 75 போய்கிட்டோம். இதெல்லாம் வந்து டிஃபென்ஸில் போட்டுக்கணும் கைஸ் இதுக்கு மேலே கொஞ்சம். ஏன்னா அவங்கெல்லாம் அடிப்பாங்க, அடி உரிச்சிருவாங்க அவங்கெல்லாம். ஸோ கொஞ்சம் டிஃபென்ஸில் போட்டால் தான் இனிமேல் நம்மளாலையும் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும்.
அப்புறம் இந்த இடத்துல அடிக்கடி ஃப்ளேம் ஃப்ரூட்டு ஸ்பான் ஆகும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு. ஸ்டாப்பை போடு. டட்டர இறங்கடா உங்களா. இருக்கு செஸ்ட்டெல்லாம் விடவே மாட்டோம் ப்ரோ. நாங்களாவது செஸ்ட்டையாவது விடுறது. அது இருங்க, ஃப்ளேம் ஃப்ரூட் இருந்தா இது கட்டியில் தாங்க இருக்கும். எப்போவும் இன்னைக்கு இல்லை. என்ன கைஸ் இது? எப்படி கைஸ் அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது? சரி, இவன் இது டியூவல் கட்டணா எவ்வளோ? டியூவல் கட்டணா 12,000 ரூபாயா? சரி, என்ன பண்ணுறது கைஸ்? வாங்கி தான் வாங்கணும். இது கொஞ்சம் பவரு. இதோட பவரும் இதோட எபிலிட்டிஸும் நல்ல பவராக தான் இருக்கும். எல்லாரையும் 4 பேரையும் கூப்பிட்டு வருவோம். 4 பேரும் இங்கே வாங்கடி. இந்த அதுதான் ஒரு ஆளுக்கு தான் அடிக்க முடியும். பரவாயில்ல, இதனாச்சும் 4 பேருக்குமே அடிக்க முடியும். ஆனால் இந்த ஐலாண்டு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி கேள்விப்படல. கஷ்டம்தான். இதே லைட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா சப்ப மேட்ரு இந்த ஐலாண்டு. அசால்ட்டாக முடிச்சுட்டு போகலாம். நம்மகிட்ட தான் அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டே இல்லை. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஃப்ரூட் நம்மக்கிட்டலாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நோபு. அதை சொல்ல நோ. இந்த வெளியே போ அப்படி. சரி, அவனுக்கு கொஞ்சம் ஹெச்பி ரீஜெனரேஷன் ஆகட்டும். அது வரைக்கும் இவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வரும். 1 ஆர் 2 3 4. எல்லோரும் வாங்கடி. ஃபஸ்ட்டு பவரை தான்டா யூஸ் பண்ணுவேன் உங்களுக்குலாம். நீ மட்டும் என்ன, உனக்கு மட்டும் என்னவா? பரவாயில்ல கைஸ், டியூவல் கட்டனால அடிக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நைஸ். டியூவல் கட்டனா நைஸ். டொர்னாடோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் விண்டு அளவுக்கு வராது. டியூவல் இது டொர்னாடோ நல்லா தான் இருக்கும். தூங்கலாம் இருக்குன்னு அவ்வளோதான். எங்கடா போகிறாங்க? டேய், நான் இங்கே இருக்கேன்டா. பாட்டு பயிலுங்களா, இன்னும் நான் ஃபஸ்ட்டே முடிக்கல கைஸ். நான் லூஸா கைஸ்? ஃபஸ்ட்டே வாங்காமல் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாங்கடி, உங்களை அடித்து முடிக்கிறேன்டா. இருங்க கைஸ், இன்னும் ஒரே ஒருத்தனை மட்டும் சைடில் இருப்பான். போய் அவனை அடிச்சுட்டு வரோம் கைஸ். இந்த லேக் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு தெரில, ரொம்ப லேக் அடிக்குது. ஃபாஸ்ட் மோடு போட்டுருவான் இருக்கேன். நான் ஃபாஸ்ட் மோடு போட்டால் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. கிராஃபிக்ஸ் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயிலாக செம்மையாக இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் தான் விளையாடுறவும் கொஞ்சம் தோணும். வெறும் 484 ஹெச்பி தான் இவங்களுக்கு இருக்கான். அடுத்த கொஸ்ட்டுக்கு நம்ம லெவல் 40 போகணும். 40 போகிறதுலாம் சப்ப மேட்ரு. சால்ட் வேட்ரு ஆச்சு. நொறுக்கு ஆச்சு. நொறுக்கு சாவுடா. சாக மாட்டாங்க, சும்மா சொல்லணும் அவ்வளோதான். லாக் பண்ணிட்டாங்க காய்ஸ். லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ, அடுத்த இந்த கொஸ்ட்டு ப்ரூட் வேறு சரியான கஷ்டம். ப்ரூட்டு கொஸ்டெல்லாம் அதெல்லாம் எடுத்தோன்னா அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம் ப்ரூட் கொஸ்ட்டு. சரி, பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். சாவுங்களா. செத்துட்டானா ஒருத்தன்? இதுக்கே இன்னும் ஒரே ஒருத்தன் 1 ஹெச்பிக்கிட்ட தான் இருக்கான். அவ்வளோதான் கைஸ். ஓகே, முடிச்சாச்சு. எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்த பைரட் கொஸ்டின் எடுப்போம். ஹெச்பிக்கு ஒரு 5 போடுவோம் கைஸ். இங்கே போனால் ஒரு 5. மற்றதெல்லாம் நம்ம இதுக்கு ஸ்வாடுக்கே போட்டுருவோம். ஸ்வாடு நல்லா தான் இருக்குது.
ஸ்வாடுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றுவோம். ஏன்னா ப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே. சாப்பிடா. ஆனால் ஸ்பின் பண்ணி மட்டும் ராக்கெட் மட்டும் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், காண்டாயிருவேன் கைஸ். ஸ்பின் பண்ணி ராக்கெட் மட்டும் கிடைக்கவே கூடாது. எல்லாம் வேண்டிக்கோங்க, ராக்கெட் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் இவங்க அடிச்சு போட்டாங்க. மிஸ் பண்ணிட்டேன் நான் பாட்டு கைஸ்ண்ணா, மிஸ் பண்ணிட்டேங்க ரொம்ப சார். ஓகே எங்கடா போகிறாங்க எல்லாம்? சரி, ஆனால் ரொம்ப லேக் அடிக்குது கைஸ். அங்கே பாருங்கள், அவனை எங்கேயோ போயிட்டுருக்கான். நான் போவேன் எங்கேயாச்சும் அப்படின்னு. என்னன்னு தெரியல, ரொம்ப லேக் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணும், தேவையில்லாததான். நீ வா. டேமேஜ் கொடுத்தா தான் வருவாங்களாம். சும்மா அவங்க கிட்டே போய் நின்றா துரத்திட்டு வரமாட்டாங்களாம். என்னென்ன சொல்கிறீங்க பாருங்க, கம்பி கட்டுறேன். வாடாடி, வாடா 2 பேரும் வாங்கடா. இவனுக்கு மட்டும் என்னவா? இருடே, ஃபஸ்ட்டு ஒன்றை தான் நான் முடிப்பேன். சாப்பிட வாங்கடா. டேமேஜ்லாம் நல்லா தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம லெவல் 40 போவோமா? எல்லாம் இங்கே இருக்கீங்க காய்ஸ், என்னாச்சும் உங்களுக்கு? வெளியே போங்கடா. லெவல் 40 போயாச்சு கைஸ். டைம் ஃபார் ப்ரூட்ஸ். ஐ ஹேட் ப்ரூட்ஸ். இதுக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம், இதெல்லாம் இதுக்கு போட்டுக்குவோம். மீலிக்கு போட அந்தளவுக்கு தேவையில்ல. மீலி நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது. டொர்னேடோக்கு எவ்வளோவா? ஷிஃப்ட் லாக்லாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. இருங்க, டொர்னேடோக்கு எவ்வளோ? 30. டே ஓவர அநியாயம் பண்ணுறீங்கடா இவங்க. இவங்க அநியாயம் பண்ணுறாங்க. சரி வாங்க விடுங்க, என்ன பண்ணுறது. ஒரு 2 பேராக சேர்த்து வச்சு அடிப்போம். இவங்க வேறு இந்த பவரை வேறு ஒன்று போடுவாங்க அடிக்கடி, கடுப்பாக வரும். சரி நான் லெவல் 50 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணுற மாதிரி வந்துருச்சு நிலமை. ஏன்னா ரொம்ப லேக் அடிக்குது கைஸ். ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணால் கொஞ்சம் லேக் அடிக்காதுன்னு சொல்லி ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணியிருக்கேன். இந்தாலும் பாருங்கள், அப்போயும் இந்த மாதிரி லேக் அடிக்குது. ஓய் வாடாடி தம்பி, வாடா தம்பி. நான் பாபியவே அடிச்சு நான் அடுத்த ஐலாண்ட் வரைக்கும் போயிடுவேன் கைஸ். ஏன்னா டெசர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கைஸ். டெசர்ட்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். டெசர்ட் வந்து எனக்கு பிடிக்காத டெசர்ட்டு. அப்புறம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கைலாண்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் தெரில, ஆனால் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து பாஸ் இருக்கிற இடம் மட்டும்தான் கைஸ் அந்த ரொம்ப நல்லா கொஞ்சம் பிடிக்குமே. பாஸ் இல்லைனா எனக்கு அந்தளவுக்கு எந்த இடமே பிடிக்காது. அப்புறம் கிரைண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட்டு எனக்கு வந்து கிரைண்ட் பண்ண ஆக்சுவலாக பிடிக்காது, அதான் உண்மை. அப்புறம் ஆஃப்லைன்லேயே நான் விளாண்டு வைப்பேன் கைஸ். ஆஃப்லைன்லாம் எவ்வளோ லெவல் போயிருக்கேன், என்னென்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் லெவல் 50 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலி இன்னும் லாஸ்ட்டாக 2 லெவல் தான். அந்த 2 லெவலை மட்டும் எடுக்கணும். அதுக்கு நம்ம ப்ரூட் கொஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட நான் 2 கொஸ்ட்டு நான் வந்து இது தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
அந்த இது பேர் நம்மள ஐயோ மறந்துடுச்சு. பைரட் கொஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரூட்ஸ் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஸோ நீட் தட் சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து 3 பேரை சேர்த்து வச்சு அடிக்கலாம். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் பவர்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து கட்டானாவோட ஸ்டாட்ஸ் வந்து ஸ்வாடோட ஸ்டாட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 117 சம்திங் தான். 116. க்ளோஸ். சாவுடா. ஓகே ஒரு அடி அடிப்பாங்க அவ்வளோதான். ஓகே நம்ம இப்போ இதை போட்டு அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். நான் எங்ககிட்ட ஃபன் பண்ணலாம். சாவுங்கடா சத்து போயிட்டாங்க பயிலுக்கு. சரி அடுத்து நம்ம ஒரு 3 பேரை கூப்பிடலாம். அந்த 3 பேரை கூப்பிட்றதுக்குள்ளே ஒரு ஹெச்பியாச்சும் ஏறும். அந்த ஹெச்பி கொஞ்சம் ஏறும். எப்போ டொர்னாடோ அன்லாக் ஆகும் இருக்குது. ஆனால் டொர்னாடோ அன்லாக் ஆகிறதுக்குள்ளே நான் இதுவே எடுத்துருவேன். ஏன் ப்ரோ ஃபாஸ்ட் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், ஃபாஸ்ட் மோடில் நார்மலாக இருக்கிறத ரொம்ப லேக் அடிக்குது கைஸ். விளாடவே முடியல. ஏன் தெரில, ரொம்ப லேக் அடிக்குது. ஸோ நான் வந்து கேம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நிறையா இதை ஓவர் லேக் அடிக்குது பாருங்கள். விளையாடவே முடியல அந்தளவுக்கு. உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் எடிட் பண்ணியிருப்பேன் நிறையா. உங்களுக்கு நான் வீடியோவிலலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். பட் இந்த இதில் எப்படி எனக்கு வந்து ரொம்ப வீடியோலேயும் அந்தளவுக்குலாம் எடிட் பண்ணுறலாம் அளவுக்குலாம் இருக்காது. லேக் அங்கேயும் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன். ஓகே லாஸ்ட் 2 பாச்சி ப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் அவர் ஸ்பின்னிங் டைம். நான் வந்து 2 லெவல் போயிடுவேன். என்னோடய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் படி பார்த்தா 2 லெவல் போய் தான் ஆகணும். 2 லெவல் போகலன்னா அவ்வளோதான். ப்ரோ how is this possible? Possible. இந்த பவர் போட்டு சாப்பிடாதீங்க பாட்டு பேலே. ஓகே கைஸ் ஃபைனலி முடிச்சாச்சு. எப்படி இப்போ நம்ம பைரட் ஸ்டார்டர்லேருந்து ஓஎம்ஜி டோக்கன் இல்லை. டோக்கன் ஸ்பின் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஸோ ஒரு பைரட் கொஸ்ட் அடிச்சு முடித்தோன்னா காசு கிடச்சிரும். பைரட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3000 கிடைக்குமா? சரி அதுவே அதே போதும். ஒரு பைரட்டை முடிப்போம். பைரட்ஸ் கமான். நான் இப்போ கொஞ்சம் மீதிக்கு அப்கிரேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து பிளாக் சூட் அன்லாக் பண்ண போகிறேன். ஓகே போட்டு விட்ற பவரை கைஸ் எல்லாம் தெரிச்சு விட்றேங்க. அண்ணே என்னை விட்டுருங்க. ஆனால் யார் தெரிச்சு விட்றான்னா நான் தான். ஃபஸ்ட்டு பர்சனில் பிளாக் சூட் விளாண்டா எப்படி இருக்கும்? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேம் தெரியாமல் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில, ஏதோ நெட்வொர்க் எரர்னு நினைக்கிறேன். அதனால் வெளியே வந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 சம்திங் மட்டும் எடுத்துக்கலாம். இப்படி அந்த வீட்டுக்குள்ளேயும் பார்த்துக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். செஃப்பு கேட்குது. செஃப்பு ஓகே இங்கே இல்லை. சரி பரவாயில்ல விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து பைரட் ஸ்டார்டரில் வந்து ஜங்கலுக்கு போய் எவ்வளோ நாள் கெஞ்சிருப்போம். எவ்வளோ நாச்சும் ஒருத்தன் ஃப்ரூட் தந்தானா தரல. ஸோ இப்போ நம்ம போய் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரூட்டை எடுத்துக்க போகிறோம். நினச்சாலே எரிச்சல் ஆகுதுல தெரியும். ஆனால் அப்படிதான்.
எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கிரைண்டிங் பண்ணோம். கிரைண்டிங் பண்ணதுக்கு இப்போ தான் ஒரு பலன் கிடைக்க போகுது. ஓகே கைஸ், பாட்டு சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலடா எனக்கு ஒன்றும் புரியலடா. பாருங்க கைஸ், நான் அவ்வளோ நேரம் வந்து தேடினேன், அப்போது ஒரு ஃப்ரூட்டு கூட கிடைக்கல. ஆனால் இப்போ சரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ணுவோம், என்ன ஃப்ரூட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, த கிராண்ட் மூமெண்ட் கம்ஸ். என்ன கொஞ்சம் காசு கேட்குறாங்க. சரி இருங்க. அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அந்த செஸ்ட்டில் கன்ஃபார்ம் கொஞ்சம் காசு இருக்கா வாய்ப்புகள் இருக்குது. இங்கே செஸ்ட்டை காணா. செஸ்ட்டை காணா. சரி ஒரு 300-400 தேவைன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ், ஒரு 300-400 கிட்ட இல்லை. இந்த ஒரு மகி அடிச்சுட்டு போய் பார்ப்போம் எவ்வளோ. கரெக்டாக இருக்கும். என்னதுடா இது, அடுத்த ஏக்கா? சரி வாங்க ட்ராப் பண்ணுவோம். சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஓகே ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிச்சு. நான் பார்த்தேன் காச்சா எக்கு. ஓகே, ஓஎம்ஜி கைஸ், ஐஸ் ஃப்ரூட். ஓஎம்ஜி சூப்பர், நைஸ். ஐஸை சப்புன்னு சாப்பிட்ருவான். அவன் வந்து கண்ணு வச்சிட போகிறான். ஓகே, காச்சா எக்கு ரேரா? ஓகே, நம்மளுக்கு ஒரு ரேர் எக்கு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் நல்ல விஷயம். போய் கிட்டு ரீசெட்டுன்னு போட்டோம்னா ரீசெட் ஆயிரும். அதோட நம்ம வந்து பிளாக்ஸ் ரோட்டுக்கு போட்டுக்கலாம். கிட் _reset. ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ரீஃபண்ட் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து ஸ்டார்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 110 பாயிண்ட்ஸை நான் பிளாக்ஸ் ரூட்டுக்கு போட போகிறேன். மிச்சத்தை 37 20 டிஃபென்ஸுக்கும் மிச்சத்தை மேலிக்கும் போட போகிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள், ஐஸு கைஸ், ஐஸ் வாங்கலையோ. ஐஸு கைஸ், பவர்லாம் யூஸ் பண்ணால் 1 ஷாட் ஆகுறாங்க. ஓகே நைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ என்ன பண்ணிக்கலாம். பாய்